அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4இல் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 f from a to b என்ற சார்பானது f of x = x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு கணம் a சமம் 2 4 6 10 12 கணம் b சமம் 0 1 2 4 5 9 ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. அதில் ஃபஸ்ட்டு வரிசை சோடிகளின் கணமாக எழுதணும், இரண்டாவது அட்டவணை முறைப்படி எழுதணும், மூன்றாவது அம்புக்குறி படத்தில் குறிக்கணும், நான்காவது வரைபட முறையிலையும் இந்த சார்பை குறிக்கணும். ஒரு சார்பினை இந்த 4 வழிமுறைகளில் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுத்துக்காட்டு கணக்குலேயும் இதே மாதிரியான கணக்கு இருந்தது. ஸோ ஆசிரியர்களின் உதவி இல்லாமலே இந்த கணக்கு உங்களால் செய்ய முடியும். முதல்ல கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கணம் ஏ சமம் 2, 4, 6, 10, 12. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கணம் பியில் உறுப்புகளை கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 4, 5, 9. அடுத்து இந்த சார்பினை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்னா f of x = x/2 - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணம் ஏயில் ஒவ்வொரு உறுப்புகளையும் உள்ளீடாக கொடுக்கும்போது நமக்கு தனிப்பட்ட ஒரே ஒரு வெளியீடு கிடைக்கும். f of x, எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 2 அப்படின்னு பிரதியிடணும். அடுத்து 4, 6, 10, 12ன்னு பிரதியிடும்போது வெளியீடுகள் கிடைக்கும். இப்போ x, y அதைத்தான் நம்ம வரிசை ஜோடிகளின் கணமாக எடுத்து எழுதுவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக முதல் உறுப்பு 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஸோ f of 2 = எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடணும். 2/2 - 1. 2ஐ 2ஆல் வகுக்கும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இப்போ 2 அப்படின்னு பிரதியிடும்போது நமக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போ அந்த வரிசை சோடி எப்படி எழுதலாம்னா 2, 0 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இரண்டாவது உறுப்பு 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 அப்படின்னு நம்ம பிரதியிடலாம். இப்போ 4/2 - 1. 4ஐ 2ஆல் வகுக்கும்போது 2, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இப்போ 4 அப்படின்னு நம்ம உள்ளீடு கொடுக்கும்போது 1 என்ற வெளியீடு கிடைக்கிறது. அடுத்து f of 6, 6ன்னு பிரதியிடலாம். 6/2 - 1. therefore 3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இப்போ 6, 2 அப்படிங்கிற வரிசை சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். அடுத்தது 10ன்னு கொடுக்கலாம். f of 10 அனைத்து உறுப்புகளையுமே இதில் பிரதியிடணும். இப்போ 10/2 - 1 therefore 4. f of 12 = 12/2 - 1 therefore 5 அப்படின்னு கிடைக்கும். முதல்ல கேட்டிருக்கிற மாதிரி வரிசை சோடிகளின் கணமாக எடுத்து எழுதிக்கலாம். சார்பு f சமம் வரிசை சோடிகளின் கணமாக எடுத்து எழுதும்போது கன அடைப்புக்குறி ஓப்பன் பண்ணிக்கலாம். 2, 0 அப்படிங்கிறது ஒரு வரிசை சோடி. அடுத்து 4, 1. அடுத்தது 6, 2. அடுத்த வரிசை சோடி 10, 4. அடுத்த வரிசை சோடி 12, 5. அவ்வளோதான். கன அடைப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சார்பினை அட்டவணை முறைப்படி எடுத்து எழுதணும். x சமம் 2 அப்படின்னு பிரதியிடும்போது f of xஇன் மதிப்பு, அதாவது f of 2இன் மதிப்பு 0 அப்படின்னு கிடைச்சிது. அப்போ x அப்படிங்கிறது ஒரு வரிசையிலையும் f of x அப்படின்ற மதிப்பினை மற்றொரு வரிசையிலையும் எடுத்து எழுதணும். முதல் வரிசையை x அப்படின்னும் இரண்டாவது வரிசையை f of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். x அப்படின்னு நம்ம எதை பிரதியிட்டோம், முதல் உறுப்பை. இப்போ 2ன்னு பிரதியிடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது, f of 2 = 0 அப்படின்னு கிடைச்சிது. இப்போ 4ன்னு நம்ம பிரதியிடும்போது நமக்கு 1ன்னு கிடைச்சிது. x 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x உடைய மதிப்பு 2. x 10ன்னு எடுத்துக்கும்போது f of x ஓட மதிப்பு 4. x 12ன்னு எடுத்துக்கும்போது f of x ஓட மதிப்பு 5. அவ்வளோதான். அடுத்தது இந்த சார்பினை அம்புக்குறி படம் மூலம் வரைஞ்சி காட்டலாம். கணம் ஏயில் உறுப்புகள் 2, 4, 6, 10, 12. கணம் பியில் உள்ள உறுப்புகள் 0, 1, 2, 4, 5, 9. ஏயிலிருந்து பிக்கான சார்பு f அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சார்பினை நம்ம குறிக்கலாம். 2இன் நிழலுறு 0. இப்போ 2லேருந்து 0க்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். 4லேருந்து 1,
6லிருந்து 2, 6இன் நிழலுரு 2, 10இன் நிழலுரு 4, 12இன் நிழலுரு 5. ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு பி கிடைக்கிறது இல்லையா? அப்போ இது ஒரு சார்பு தான். அடுத்தது இந்த சார்பினை வரைபட முறையில் நம்ம குறிக்கணும். வரிசை சோடிகளின் கணம் இருந்தது இல்லையா? இது எக்ஸ் கமா ஒய். இப்போ முதல் உறுப்பு, இந்த வரிசை சோடியில் இருக்கிற முதல் உறுப்பு எக்ஸ் அச்சின் ஆயத்தொலைவையும் இரண்டாவது உறுப்பு ஒய் அச்சின் ஆயத்தொலைவையும் குறிக்கும். வரைபடம் அப்படின்னாவே நம்ம எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் முதல்ல வரைஞ்சிக்கலாம். அளவு திட்டம் பாருங்கள். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 அலகுகளாகவும் ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். வரிசை சோடிகளின் கணத்தையே நம்ம எடுத்துக்கலாமே. முதல் வரிசை சோடி பார்த்திங்கன்னா 2,0, எக்ஸ் அச்சின் ஆயத்தொலைவு 2, ஒய் அச்சின் ஆயத்தொலைவு 0. அப்போ இந்த இடம் இதுதான் 2,0. அடுத்தது 4,1, எக்ஸ் அச்சின் ஆயத்தொலைவு 4, ஒய் அச்சின் ஆயத்தொலைவு 1. அப்போ இந்த இடத்துல வரும். இது 4,1. அடுத்தது 6,2, அடுத்தது 10,4, பன்னெண்டு, 5. இந்த புள்ளிகளை இணைத்து கோடு போட்டோம்னா ஒரு நேர்கோடு கிடைக்கும். அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட சார்பினை வரைபட முறையில் வரைஞ்சு காட்டிட்டோம். அவ்வளோதான் சார். பயிற்சி 1.4இல் 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.